வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் உடனே பற்றி பார்க்க போகிறேன். நம்ம லாஃப்ட்டில் இருக்க டாப் 10 மேலே பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க நினைக்கிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் அப்போ தான் நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சப்ஜா மேலுங்க. இந்த சப்ஜா மேலே பொறுத்த வரைக்கும் அதோட ரெக்க வைப்ரேஷன் பார்த்தாலே தெரியும். ரொம்ப 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 கேரண்டியான அன்லிமிட்டட் பேடுங்க. ஸோ இதில் 10 ப்ராவுமே அன்லிமிட்டட் லைன் ஓடக்கூடிய ப்ராக்கள் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பீக்கு கிடையாதுங்க. ஸோ மேலே பீக் உடஞ்ச ஒரு மேலு. ஸோ பீக் உடஞ்சுன்னு சொல்லிட்டு பூரா குவாலிட்டிலேயோ சரி பறவைத்தன்மையிலையோ சரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப 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 கணிசமாக ஹைட்டு போல் பொட்டு போலன்னு பறக்கக்கூடிய போகிறாங்க. ஸோ இதோட மஞ்சக்கண்ணு பேர்டை பார்க்கும்போதே தெரியும். அதோட லுக்கு ஸ்டான்ஸ் எல்லாமே பற்றி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக அந்த பேர்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த 9வது பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு தாராவளியில் ஒரு ஆணுங்க. இந்த ஆணை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹெவி குவாலிட்டிங்க. ஹெவி ரிசல்ட்னா ஹெவி ரிசல்ட்டு. ஸோ இதில் நான் பகல் பறவை ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். இதில் இந்த பட்டாயிரத்தும் சரி இந்த லைனில் உள்ள புறாக்களும் சரி பகல் பறவை ஃபுல்லாக ஓடி இருக்குது. நைட்டு இன்னுமே ஓட்ட ஆரம்பிக்கலை. ஸோ நைட்டு இந்த புறாக்களில் உள்ளது நம்மள கண்ணு தெளிச்சு இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஓட்டலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கண்ணு புறா தான். ஸோ இதை பற்றி ஏதாவது ஒரு பேடை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தென் 8வது பிளேஸில் இருக்க மேல் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நமக்கு கொடுத்த பேர்டு. நம்ம அண்ணா நமக்கு பேராக செட் பண்ணி கொடுத்த பேர்டு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நமக்கு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல கணிசமாக ஹைட்டாக பொட்டு பல்லன்னு பறக்கக்கூடிய புறாக்கள், பந்தயத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சக்கண் பேர்டு, தெளிவான மஞ்சக்கண் பேர்டு. மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்க எல்லாமே தெளிவான மஞ்சக்கண்ணில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு மஞ்சக்கண்ணில் புறாக்கள் பறந்துருக்கனால எனக்கு மஞ்சக்கண்ணில் ரொம்ப ஒரு இது. ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் மஞ்சக்கண்ணிலே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புறா பற்றியெல்லாம் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், பாருங்கள், ஓகேவா. இது நம்பர் 8வது பிளேஸில் இருக்க மேல் இந்த மேல், ஓகேவா. 7வது பிளேஸ் இருக்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைனில் ஒரு மேலுங்க. ஸோ இந்த மேலே பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், இதோட ரெக்க வைப்ரேஷன் டெம்ட் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப 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 வேறு லெவலில் அனுப்புகிறாங்க. ஸோ 7வது பிளேஸில் இந்த மேல் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கண் மாதிரி, அதாவது ஸோ கோயம்புத்தூர் லைன் புறாக்கள் உங்களுக்கு ஐஷன் தெரியும். ஸோ கோயம்புத்தூர் ஐஷனில் ஒரு சரியான மேல். இது 7வது பிளேஸில் இருக்குது, சரிங்களா, நம்ம லாஃப்ட்டில். இந்த 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காசின் மேலு. ஸோ இந்த மேலை பற்றி நம்ம ஃபர்தராக சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே இந்த மேலை பற்றி தெரியும். ஸோ மஞ்சக்கண்ணு பேர்டு. இந்த லைனில் உள்ள புறா பார்த்தீங்கன்னா 1737 கேரளாவில் பறந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ இதை பற்றி ஃபர்தராக நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே இந்த புறாவை பற்றி தெரியும். ஸோ வாங்க அடுத்த 5வது இடத்துல இருக்க பேர்டை பார்த்துக்கலாம். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு மேல் செட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இது எனக்கு ரூபேஷன் இப்போ ரீசெண்டாக எனக்கு செட் பண்ணி கொடுத்த மேல். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேடாகவே என் லாஃப்ட்டில் மாறிடுச்சு எனக்கு. ரொம்ப 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 பிடிச்ச மேல். இதோ அன்லிமிட்டட் லைன் ஓட்டக்கூடிய ஒரு லைனில் உள்ள புறா தான். ஸோ இந்த புறா லுக்கில் எல்லாம் பெருசாக இருக்கான்லாம் தெரில, ஆனால் பறவையில் ரொம்ப 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 கணிசமாக இருக்குன்னு சொன்னால். ஸோ அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். அந்தளவுக்கு அண்ணா மேலே எனக்கு நம்பிக்கை. ஸோ நான் கொடுக்குற புறாக்கள் எனக்கு அந்தளவுக்கு பறந்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம லாஃப்ட்டில் 5வது இடத்துல இருக்க மேல். இதுதான் 4வது இடத்துல இருக்க பேர்டுங்க. ஸோ 4வது இடத்துல இருக்க பேடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஜாக்லாவர் மாதிரி ஒரு லைனில் ஒரு புறா, சரிங்களா. ஸோ இந்த புறாவை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு புறாவை தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும். அதோட லென்த்து அப்புறம் அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது தெரியும் இது வந்து யாரோட லைனில் உள்ள புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய தேவையில் இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கண்ணு மாதிரி ஒரு லைனில் உள்ள புறா, சரிங்களா. கண்ணு பார்த்திங்கன்னா வெட்டுக்கண்ணு மாதிரி இருக்கும். ரொம்ப 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 கேரண்டியான புறாங்க. இதுவுமே நமக்கு ஒரு பேஷனாக செட் பண்ணி கொடுத்த புறா தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம லாஃப்ட்டில் எல்லா புறாக்களுமே அண்ணாவோட ஒரு செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்குங்க. வாங்க அடுத்த இடத்துல இருக்க பேடை பார்த்துடலாம். 3rd பிளேஸில் எந்த பேட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க நம்ம லாஃப்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. இது எதனால் 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் புறா வச்சுருந்த டைமில் என் வீட்டில் சிங்கிளாக இந்த புறா பறக்குங்க. ஃபுல்லாக என்கிட்ட நார்மல் புறா தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் இந்த புறா தான் எனக்கு டைம் வச்சு கொடுத்தது. இந்த புறா பார்த்திங்கன்னா 13 மணி நேரம் எனக்கு 100% கண்டிப்பாக பறந்துருங்க. காலைல 6 மணிக்கு விட்டு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இந்த புறா எங்கள் வீட்டில் பறந்துருக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட எவ்வளோ டைம் வச்சுருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா 13 மணி நேரம் எனக்கு பறந்து கொடுத்த புறாவே இந்த புறா தாங்க. ஸோ அதனால தான் இது நம்ம லாஃப்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. நம்ம லாஃப்ட்டில் 2nd பிளேஸில் இருக்க பார்த்திங்கன்னா நம்மளோட தாமரை ஆண் தாங்க. ஸோ இந்த ஆண் 2nd பிளேஸில் இருக்குன்னா இதை விட வேறு லெவலில் ஒரு 1st பிளேஸில் ஒரு ஆண் இருக்குது. ஸோ அந்த ஆணை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆணை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் எடுத்த புறாங்க. ஸோ இது எனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்ச புறா தான். ஸோ நமக்கு பஞ்சமுட்டில் ஒரு வயசானவர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்த பேர்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கேரண்டியான மேலுங்க. நம்ம வித்தவுட் ஃபர்தர் டிலே 1st பிளேஸில் இருக்க புறா பார்த்தோம். நம்ம லாஃப்ட்டில் 1st பிளேஸில் இருக்க மேல் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தாங்க. ஸோ இந்த மேலை பார்த்தா யாருமே இதோட கணிப்பு இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப 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 கேரண்டியான புறாங்க இது எனக்கு கருங்கல் ஷாஜியானை செலக்ட் பண்ணி கொடுத்த பேர்டு. நம்ம லாஃப்ட்லாம் இருந்துச்சு. பட் ஷாஜியானை வந்து பார்த்துட்டு
இந்த ப்ரா பற்றி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்தார். ஸோ இதில் அது அன்னையிலேருந்து இந்த ப்ரா நம்ம லாஃப்டில் ஸோ நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ரா ரொம்ப 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 ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.